ஸோ கிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்த்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்க. இது தியேட்ரிக்கல் மூவி, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். தெரியுமா, இது வரைக்கும் சொல்றேன், இது வரைக்கும் 52 படம் வந்திருக்கு. 2 படம் தான் ஓடி இருக்கு. ஒன்று மதகத ராஜா, இன்னொன்று டிராகன். மீதி எல்லாம் 49 குப்பைக்கு இது 50வது குப்பை. அவ்வளோதான், பெரிய குப்பை. நாளைக்கு ஓடுதான்னு ஜீவி ஆனால் தைரியமாக எப்படி பார்க்க வர்றாருன்னு எனக்கு தெரியல. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மாதிரி படம்டா அப்படின்னு சொல்லணும் தான் நினச்சி வந்தேன். இப்போ வந்து என்னை வீட்டுக்கு விடுங்கடா அந்த மாதிரி ஆகிட்டாங்க. மம்மி பேயா, அது டம்மி பேயா உள்ள காட்டுறதுலாம். 1900 அந்த காலத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பேய் படம் இல்லையா? அந்த பேய் அப்பெல்லாம் பார்த்தா பேய் பார்த்தா அப்பெல்லாம் வந்து நீ பார்த்துருக்கீங்க அந்த ஜெகன்மோகினி படத்துலலாம் அந்த வெள்ளை உருவத்தை போட்டு அடுப்புக்குள்ள அதை பார்த்தா வச்சு பயமா வரும். இந்த படத்தை பார்த்தா சிரிப்பு வருது. மம்மி தான் இது. மம்மி, பிரெடேட்டரு அங்கே இங்கேருந்துலாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. பல்ல ஈன்னு காட்டினா நம்ம பயந்துடணுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த பேய் உள்ளே போய் பார்த்தோம்னா ஐயோ அந்த பேயா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு நம்ம சொல்லுமா? அவங்களே அவங்க வச்சு கலாச்சிக்கிறாங்க. ஜாம்பியா எங்கன்னா சொல்லுப்பா அந்த டைரக்டர். நான் உண்மையிலே நான் இந்த படத்துக்கு ஏன் ஆக்சுவலாக வந்தேன்னா, நான் வந்து தலையோட ஃபேனு. ஜிவி பிரகாஷ் குமார் நம்ம குட் பேட் அக்லிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சரி, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமே, போய் பார்த்துட்டு ஒரு 4 நல்ல கருத்தை சொல்லலான்னு வந்தால் மனசாட்சி இல்லாமல் நம்மளை சாவடித்து வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, டிரெக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேல கம்ப்ளீட்டாக சொல்லுங்க. அவரே அவர் வச்சு கலாச்சிக்கிறாரு. இந்த படம் எடுத்து அவரை கலாச்சிக்கிறாரு. பேய அதுவும் ஆக்ரோஷமான பேய தண்ணி டேங்க் ட்ரம்லலாம் வச்சு பார்த்துருக்கியா? அடிச்சு பார்த்தோம்னா அந்த ஓடுற பேயை நீ பார்த்துருக்கியா? இங்க பார்க்கலாம், பக்கெட்ல போட்டு அடிக்கிறாங்க. ஓடுது பேய் ஓடுது. அந்த மாதிரி ஆக்ரோஷமான பேயை இந்த படத்தில் காட்டிட்டு இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படணும்னா என்ன? மனசாட்சி இல்லாமல் எடுத்துருக்காங்க. இல்லை மனசா டேரக்டர் இருந்தாலே நான் டேரக்டர்கிட்டே சொல்லுவேன், கை குத்துட்டு ஆட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போவேன். இந்த மாதிரிலாம் படம் ஒரு நம்புற மாதிரி இருக்கும். நாங்கள் படம் ஒருத்தன் வரேன்னா ஒரு நம்பிக்கையோட தான் வரேன். சரி பேய் படம் நல்லா இருக்கும், யாருன்னா ஒருத்தரை பார்த்துட்டு நல்லா இது மேபி அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே வந்திருக்காங்க, மற்ற யார் வேணாலும் கேள. சேத்தன் நல்ல டேரக்டர், ஆக்டர்ப்பா. அவரை கூப்பிட்டு என்னால் ஜிவி பிரகாஷ் குமார் சாருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மியூசிக் அல்டிமேட்டாக போடுறீங்க, எதுக்கு நம்மளுக்கு இந்த ஆக்டிங் ரோலுன்னு நான் கேட்குறேன். ஏன் ஒருத்தருக்கு ஒரு திறமை போதுங்க, நல்லா மியூசிக் போடுறீங்கன்னா அதுலேயே நீங்கள் நல்லா பண்ணலாமே. ஏன் வந்து ஆக்டிங் பண்ணி இதில் ப்ரொடக்ஷன் வேறு பண்ணியிருக்காரு, மொத்தமாக முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதான். சொல்கிறது எதுவுமே நான் உண்மையிலே இது பயப்பில் இப்படி இந்த மாதிரி ஒரு பேய் படம் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி நீ உள்ளே போய் தயவு செஞ்சு இந்த படத்தை பாரு. யாருன்னா ஒருத்தர் மனசாட்சியோட இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் மெயினாக நீ பார்த்துட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்ல, ஒரு பேயை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் இந்த பேயை பார்த்த உடனே. அதான் சொல்கிறேன், அந்த ஜெகன்மோகினி காலத்தில் அடுப்புக்குள்ள ஒரு பேய் காலை விடும், அதை பார்த்தா வச்சு பயம் வரும், இதை பார்த்தா சிரிப்பு வருது. ஏய் வெளில சொல்லாது, இது வந்து ஜாம்பி படம், அமைதியா இருந்து வெளியில யாரும் சொல்லாதீங்க, சீக்ரெட். ஜாம்பி வந்து வச்சிருக்காங்க இந்த படத்துல. இதுக்கு சீக்வல் இருக்கா? நம்ம பேய் ஆயிடும், அதுக்குள்ள நம்மள சா வச்சு புதைச்சிருவாங்க. மனசாட்சி இல்லை இல்லைங்க, கொஞ்சமாச்சு நியாயம் ஒன்று இருக்கணும். இங்க மூளை உள்ளவன் பா, தமிழ்நாட்டு மக்கள் மூளை உள்ளவன். மற்றவன் வந்து காமெடி பண்ணிட்டு போனா கூட அதை பார்த்துட்டு ரசிச்சிருவான். தமிழ்நாட்டில் நீ அந்த மாதிரி காமெடி பண்ணா ஏத்துக்க மாட்டான். நீ உள்ள போய் பாரு, அந்த பேயை வந்து ட்ரம்மில் அடிச்சுன்னா அந்த பேய் ஓடுதுங்க. சீல கோஸ்ட்ன்றது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து அவங்க திவ்ய பாரதி ஆக்டிங், ஜி பிரகாஷ் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப கடலில் நடக்கிற ஒரு விஷயங்கிறதுனால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நம்மளே வந்து ஒரு 2.5 மணி நேரம் கடலில் ட்ராவல் பண்ணி போட்டில் இருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. I love the film. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற ஒரு செட்டப்பில் இருந்தது, செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஒரு செட்டப்பில் இருந்தது. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருந்தது. ஜிவி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜிவி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இது ஜிவியோட இது. அண்ட் என்னுடைய வீட்டுக்காருக்கும் ஒரு நல்ல கேரக்டர். நிறைய படத்தை பற்றி பேச முடியாது, அதோடைய நியூவன்சஸ் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வாட்ச். 2 different experiences இருந்த மாதிரி இருந்தது. The first half was very realistic, second half was like brilliant. அதுக்கு மேலே படம் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஹாரர், அது ஜானர் சொல்லலாமா?
எப்படியோ வந்துடும். இட்ஸ் லைக் நிறைய ஃபேண்டசி ஹாரரும் இருக்குது. ஸோ இட் இஸ் பியூட்டிஃபுல். இதில் பாதி பேர் வந்து ஒர்க் பண்ணவங்க. ஸோ ஆடியன்ஸோட மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்ட் வைப்பும் கிடைக்கும். பிகாஸ் இங்கே நிறைய எல்லா ஃபேமிலிஸ் ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸோடைய ஃபேமிலிஸோட தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஐ திங்க் இட் இஸ் 16+. அதுதான் தெரியல. குழந்தைங்க ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதில் அந்த ஹாரர் விஷயத்தால் அது 16+ஆக இருக்குது. பட் ஐ ரியலி என்ஜாய். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு ஜிவி. நல்லா இருந்துச்சு மூவி. என்ன சொல்ல வராங்கன்றதோட லைக் ஒரு ஹாரர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. அது சிஜிலாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் இந்த இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நான் பார்த்தது கிடையாது. லைக் அவ்வளோ நல்லா இருந்தது. கேரக்டர் அவரோட கேரக்டர் ஆக்சுவலி வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைக் காசுன்னு இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அவர் ஒரு ஓட் வாங்கணும். அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப். அவரோட பேச்சுலர்லேயே ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இதில் வந்து அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணலை. பட் இருந்தாலுமே அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு செம்மையாக தான் இருந்தது. ஸோ லேக் எதுவுமே ஃபீல் ஆகலை. எல்லாமே லைக் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தெரியல அவங்க என்ன போர் அடிச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க தெரியல. பட் எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஜானர் தான் வந்து த்ரில்லர் ஹாரர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறக்கா ஜானர். ஓகேவா, அதை வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஹாரருக்கான கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஹாரர் எதுக்குன்றதை வந்து வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பைரேட்ஸ் ஆஃப் கேரிபியன் அதெல்லாம் இல்லை ப்ரோ. இது வேற ப்ரோ. இது வேற ப்ரோ. ஜாம்பிஸ்ன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு தப்பான நோக்கத்துக்காக பண்ணுறவங்கள வச்சு அந்த ஹாரர் எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது சார். பிஜிஎம் வந்து அந்த மக்கா மாறுன்ற சாங்கு, அப்புறம் வந்து ராசான்னு நினைக்கிறேன் அந்த சாங் நல்லா இருந்தது. ரொமான்டிக் சாங்கு. அப்புறம் வந்து டைட்டில் ட்ராக் வந்து பிரேவாக இருக்கிறத பற்றி ஒரு சாங் வந்திருந்தது. அந்த ஹாரர் எப்படி வந்து சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுற அந்த மாதிரி சாங் இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. திவ்யா பாரதிக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் த்ரூ அவுட் தி ஃபிலிம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக அவர் வேறு மாதிரி என்ன ஜானர் வேணால் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி ஃபேண்டசியில் ஹாரரையும் த்ரில்லரையும் கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. ஜம்ப்ஸ்கேர் நிறைய இருந்தது. ரொம்ப டக்குன்னு பயப்படுற மாதிரி ஒரு 2-3 சீன் இருந்தது. மிச்சபடி வந்து ஓகே நைஸ் அப்படி நல்லா எடுத்திருக்காங்கன்ற ஒரு ஃபீல். ஒரு சீன் வந்து சீன் ஒன்று இருக்கும். அதை காட்டும் போது லைக் செம்மையாக இருந்தது. சிஜி எல்லாமே சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. But he said that in interviews part 2 will be there. So I'm hoping for part 2. Okay. That is the interesting factor about the movie. Interesting factor about the movie is the BGMs and the naturality that they brought in. Like ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு அனிமேஷன் ஒரு VFX போட்ட மாதிரியே இல்லை. It was all natural. Thank you. நைஸ் ப்ரோ. சூப்பர் செம்மையாக இருக்கு. புரியல. சாங் எல்லாமே பக்காவாக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். செம்மையாக இருந்தது ப்ரோ. எல்லாமே சாங்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக. செம்மையாக இருந்தது எல்லாருமே. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபில்மாக பண்ணியிருக்கேன். ஒரு கிராண்ட் விஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்ம் அட்டம்ப்டாக இருக்கும். உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் தேட்டருக்கு வந்து பாருங்க. இது ஒரு ப்ராப்பர் தேட்டரிக்கல் ஃபிலிம். உங்கள் சப்போர்ட் கொடுத்தா நாங்கள் ஜெயிப்போம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் தான் எனி டைம். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா ரிவ்யூஸ் எழுதுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ. நான் ரெபெலுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் மியூசிக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, ஹேஸ் ராக்ஸ். மியூசிக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, ஹேஸ் ராக்ட் இட். உங்களுக்கு லைக் மரியான் அதெல்லாம் பார்த்த பிறகு லைக் இதுவும் ஒரு மாதிரி நியூவாக இருக்குது. எனக்கு மரியான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மரியான் பார்த்த பிறகு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம் இந்த படம் பார்க்கணும்னு யோசித்தேன். ஆனால் பட் இட் காட் கனெக்டட். இட் வாஸ் வெரி குட்.